வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 2000 years later. ஹே லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே நம்ம போயிட்டுருக்கோம்னா திருச்செந்தூரில் போய் முருகரை பார்க்க தான் இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. இப்போ போகிறதுக்கு வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிட்டர்ன் வர்றதுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். 3 days வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள். டியூஸ்டே ஈவினிங் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர போகிறோம். இந்த 3 நாளும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் 2 வீலரில் தான் வீட்டில் இருந்து கிளம்புனோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க்கிங்கில் போட்டுடலான்ட்டு. ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம நெக்ஸ்ட்டு 2 வீலரில் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் அவ்வளோதான் பஸ்ஸு கிளம்புவோம். பஸ் வந்தாச்சு. வந்த உடனே எல்லாரும் பானிபூரி சாப்பிடுறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்படியே உட்காரு. அவ்வளோதான், பஸ் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் 9 o'clock ஆகுது. பஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு கடையில் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்திருந்தோம். நிஜமாகவே அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஊஞ்சல் செட்டப்லாம் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கேயே ஜாலியாக இருந்தோம். செம்ம சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் வேறு சூடாக, எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு வாய் குடுறா, வயிறு வலி வந்துடும்டா. கொடுக்காம சாப்பிட்டேன்னா குடு குடுறான். ஒரு வாய் கொடுக்கறதுக்கு என்னம்மா அலட்டிக்கிறான். அம்மா சொத்தியே போயிடுற மாதிரி. அவ்வளோதான், பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அடம் பிடிச்சி விண்டோ சீட்டை வாங்கிட்டு இந்த சைடு வந்துட்டேன். அன்னைக்கு நைட் பௌர்ணமி வேற. அந்த முழு நிலாவை அழகாக ரசிச்சுக்கிட்டே நானும் தூங்கிட்டேன்னா மறுநாள் காலையில் வந்து சேர்ந்துட்டோம் திருச்செந்தூருக்கு. கோவில் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் ரூம் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் வந்து சிம்பிளாக நார்மலாக தான் இருந்தது. 1 டேக்கு இதுவே போதும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போவும் சேம் பிளேஸ் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ வந்து கீழே ரூம் கிடச்சது. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக இருக்கனால மேலே ரூம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து நிறைய மயில் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் மயில் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. நாங்கள் இருந்த பில்டிங்கில் ஆப்போசிட் பில்டிங்கில் தான் இந்த மயில் பார்த்தோம். க்யூட்டாக நடந்துட்டு இருந்தது. பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்த உடனே ஃபஸ்ட்டு ரூம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூமு. சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தலகாணி, பாய் அதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரூமு. இப்படி இங்கே இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணால் இன்னொரு ரூமு. இதுக்குள்ள இன்னொரு சின்ன ரூம் இருக்குது. இது வந்து அப்போ பழைய வீடு மாதிரி தான் இருக்குது. மேலே பண்ணாங்க சின்ன ரூம். எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு போகலாம் கோயிலுக்குள்ள போகும்போது. நெக்ஸ்ட் வந்து இங்கே இன்னொன்று இப்படி டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே வெளியே இங்கே வெளியே வந்தால் ஃப்ரீயாக இருக்குது உட்காந்துருக்கு. ஆல்ரெடி இவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் கம்மியாக அப்படியே கீழே வந்தால் கீழே பார்க்கலாம். இங்கிருந்து பார்த்தா கீழே தெரியும். அவ்வளோதான், லோ பட்ஜெட் சிம்பிள் ரூம் டூர். இப்போ போய் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் சாப்பிட்றது தான் பிளானு. நாங்கள் தரிசனம் வந்து இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு காலையில் தரிசனம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சும்மா சாப்பிட்டுட்டு வெட்டியாக சுற்றிட்டு தான் இருக்க போகிறோம். ஈவினிங் கிளம்பலாம். நாளைக்கு காலையில் தரிசனமா இல்லை நைட்டு தரிசனமான்றதை பார்ப்போம். பயங்கர கூட்டமாக இருக்குது. லாஸ்ட் மந்த்து அந்தப்போ ஃப்ரீயாக இருந்தது. இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது. எங்கள் அத்தை தூங்குறதுலே இருக்காங்க. பஸ்ஸில் வரும்போது தூங்குறது பத்தலை போல. மேடம் எங்க தூங்குச்சு தூங்குச்சு கட்சி நம்மளுக்கு டார்ச்சல் பண்ணுது. டிஃபன் ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ஏன்டா அந்த ஹோட்டலுக்கு போகணுன்ற அளவுக்கு நாங்கள் எல்லாருமே யோசிச்சிட்டோம். ஏன்னா டேஸ்ட் வந்து எங்கள் யாருக்குமே பிடிக்கல. சரி ஓகே, என்ன பண்ணுறது, இருந்த பசிக்கு வந்து ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ரூம்லேயே இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நான் சொன்னேன்ல கூட்டம் பயங்கரமாக இருந்ததுன்ட்டு. பாருங்கள், நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு கூட்டம் செமையாக இருந்தது. பௌர்ணமி அந்த மாதிரி வந்து விசேஷ நாளில் வந்து கூட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பீச்லேயும் வந்து பாருங்கள், கிளைமேட் வேறு மழை வர மாதிரியே இருந்தது.
சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேறு பீச்சில் ஆட விடலங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போய் அது ஏதோ நாளைக்கு கிணறு ஏதோ சொன்னாங்க, அங்கே போய் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் போய் பீச்சில் போய் விளையாடணும், அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் அங்கே போய் ஏதோ தண்ணிலாம் ஊற்றிட்டு பீச்சுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வரதுக்குள்ளேயே வந்து வெயிலும் வந்துருச்சு நல்லபடியாக. பாருங்க வெயில் லைட்டாக வெளியே வருது. குளிரும்னு பார்த்தோம், ஆனால் குளிரில் ஜாலியாக இருந்தது. தண்ணியில் விளையாடலான்னு சொல்லி இப்போ விளையாடும் போது தான் தெரிஞ்சு காலுக்கு அதிகமாக ஏதோ மாட்டிகிட்டே இருந்தது. என்னடான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் நிறைய துணிங்க, எதுக்கு இவ்வளோ துணி கலட்டி விட்டுருக்காங்கன்னே தெரியல. நிறைய துணி வந்து ரொம்ப இதாக இருந்தது, பாசி பிடிச்சி கதன்னு ஒரு மாதிரி இருந்தது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கருவண்டுக்க மாதிரி இருக்குமா. பீச்லேருந்து ரிட்டர்ன் ரூம்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் குளிச்சுட்டு ரெடியாக வேண்டியது தான். கோல்டு செயின் தொலைச்சிட்டு எல்லாரும் ரெடி. ஆமாங்க, ஹஸ்பண்டோட 3 பவுன் கோல்டு செயின் வந்து பீச்சிலே மிஸ் ஆகிடுச்சு. அங்கே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஈவினிங் போல் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருந்த சாமி எல்லாமே பார்த்துட்டு நேராக வந்து அந்த மூவர் சமாதி அங்கே சுற்றி இருக்கிற சாமி எல்லாமே பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம உள்ள தரிசனம் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து நைட்டாக இல்லை மார்னிங்கான்றது வந்து இன்னும் கரெக்டாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா கூட்டம் வந்து இப்போ வரைக்குமே இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஒண்ணுமே தெரியலங்க. தேங்காய் வெளியே இருந்த சாமி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட வந்துட்டோம். லஞ்சு வந்து அன்னதானம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தால் சரி நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு டைம் வந்து அன்னதானம் வந்து கோயிலில் சாப்பிட்லான்ற மாதிரி நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். பக்கத்துலேயே இருந்து வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக சூஸ் பண்ணி நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் வந்து மீல்ஸ் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்றவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அன்லிமிட்டெட் வர மீல்ஸு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக வந்து நாங்கள் பீச் தான் போயிட்டுருக்கோம். பீச்சில் வந்து ஏதோ நைட் டைமில் ஏதோ பூஜை மாதிரி ஏதோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அங்கேருந்து ஒரு சிலர்கிட்ட நாங்கள் கேட்டோம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலையில் வந்து எப்படி விளக்கேற்றுவாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து இதை வந்து ஏற்றுவாங்களாம். லாஸ்ட்டாக வந்து இந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து இருக்க அந்த கறி குச்சி கோல் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பாங்களாம். ஒரு சிலர் வந்து விவசாயம் பண்ணுறவங்க அந்த நிலத்தில் வந்து வைப்பாங்களாம். அந்த மாதிரி வச்சா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து ஒரு சிலர்லாம் கொண்டு வந்தோம் வீட்டுக்கு. நான் சரியாக சொல்கிறேனான்னு தெரியல, ஏன்னா அங்கே இருந்தவங்க சொல்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட சுக்கு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு கிளாஸ் சுக்கு காஃபி குடிச்சிட்டு அந்த பீச்சு பக்கத்துலேயே வந்து ஐயா கோயில் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் குடிச்சு திரும்புறதுக்குள்ளே அம்மா பாட்டி அத்தைங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. நடந்துகிட்டே நாங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். நம்ம ஆளுங்கெல்லாம் உள்ளே தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டராக இருக்கும். 1 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே வந்துட்டு இவங்களை தேடுறதுக்கு 500 மீட்டர் ஒன்லி. பாவம் எங்கே திரும்ப செயின் இல்லாமல் பார்க்க கஷ்டமாக இருக்குது. பையனை கொழுப்பு எடுத்தது. நைட் வந்து அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கேயே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாம்பார், ரைஸு, அப்புறம் வடை, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து ஏதோ பாயசம்லாம் இருந்தது. டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்தது. போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து.
நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமா எடுப்பாங்கன்ட்டு. பாருங்கள், நெருப்பை கூட இன்னும் அணையலை, அந்த நெருப்பு பொறி இன்னும் அப்படியே இருக்குது. அப்பயுமே எல்லாருமே குச்சி எல்லாம் வச்சிட்டாங்க பாருங்கள், ஒருத்தர் கையிலே எடுக்கிறாரு. நாங்களுமே அவங்க சொன்னதுமே கேட்டு அம்மா தம்பியெல்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் போகும்போது ஒருவேளை கார்த்திகை தீபம் அன்னைக்கு இது இருந்ததா மிஸ் பண்ணாமல் கொண்டு வாங்க வீட்டுக்கு. பாருங்கள், இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பீச்லேயே உட்காந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் ஏதாச்சும் விளையாடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே யாருக்குமே தூக்கமும் வரலை. முதலில் இந்த காயை நான் ஒழுத்தி விட்டு விடுவேன். அதை அவர் சின்ன குச்சி. ஆமாம், அதை அவர் கரெக்டாக கண்டுபிடித்தால் அவர் வேணும், கண்டுபிடிக்காட்டால் நான் வேணும். ஓகே ஓகே பாருங்க. பெஸ்டியா? இப்போ உனக்கே தெரியாதுல்ல எங்க வச்சிருக்கன்ட்டு. எனக்கே தெரியாது, கண்டுபிடுறேன். நான் எங்க பண்ணுவேன்? கை வைக்கணும். எங்க இருக்குன்னு என் கை வை. அங்க இருக்கா? நோட் வேண்டாம், நோட் இங்க இல்லப்பா. இப்போ நீ வச்ச இடத்துல எடு. அங்க இருக்கா பாரு. கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நான் கண்டுபிடிச்சேன். இப்படிதான் கைஸ், இங்க ஒரு டீம் போயிட்டு இருக்கு, இங்க ஒரு டீம் போயிட்டு இருக்கு. வந்துருச்சானே, கை வெளியே வந்துருச்சுதானே. எனக்கு வந்து அம்மா வச்சிட்டு இருக்காங்க, பாட்டி கண்டுபிடிக்கணும். கச்சக். இங்க ஒரு டீம், இங்க ஒரு டீம் இல்லையா? ஓ, பாட்டி வின்னு. நெக்ஸ்ட் அந்த கேம் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மணல் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நீ என் ஓனிலே கண்ணாருமா. மாமா மச்சா 2 பேர் சேர்ந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா ஈரமாக இருக்கும் அதுக்கு மண்ணு. கொடுக்க முடியாது, நீங்களே போங்க ரூமுக்கு. நாளாக போக மாட்டேன், பெருசாக கட்டுங்க. நாங்கள் பாட்டுக்கு சைடில் விளையாடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா சவுண்டு எல்லாம் ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்தப்போ சாமி வந்து ஊர்வலம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லபடியாக எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நைட் வந்து நாங்கள் யாருமே தூங்கலை, கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே இருந்துட்டு அப்புறமா வந்து விடியக்கால தரிசனம் வந்து நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். அப்போவே கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இவங்க தான் தெய்வானை, நம்ம திருச்செந்தூர் கோயிலில் இருக்க யானை. செம க்யூட்டாக இருக்காங்கல்ல. நைட் வந்து மூவர் சமாதி பார்க்க முடியாதனால லாஸ்ட்டாக கிளம்பும் போது மூவர் சமாதி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். மூவர் சமாதியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூமில் தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நீ நேராக வந்து கன்னியாகுமரிக்கு போகிறது தான் பிளான். எல்லாம் செக் பண்ணிட்டியா? பேக்கில் எடுத்தாச்சா? அவ்வளோதான். இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கிறது தான் இந்த பில்டிங்கோட கீழ் போர்ஷனு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த பில்டிங் வந்து ரொம்ப நாள் ஆனது போல், பழசு. ஏன்னா அப்போது கட்டியிருக்க ஸ்டைல் எல்லாமே அப்போது இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருந்தது, நம்ம கொடுக்குற மணிக்கு வர்த்து தான், அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நாங்கள் ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரியில் என்னெல்லாம் பார்த்தோன்றதை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ், மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.